அபிரகாம், வணக்கம். திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள 55க்கும் மேற்பட்ட வார்டுகளில் தினமும் டன் கணக்கில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய குப்பைகள் தூய்மை பணியாளர்களால் சேகரிக்கப்பட்டு திருநெல்வேலி மாநகரத்தின் அருகில் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள திருநெல்வேலி மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள ராமையன்பட்டி பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குப்பை கிடங்கில் சேகரித்து வைக்கப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கில் தற்பொழுது மிக மிக பலமான மிக தீவிரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அபிரகாம், இந்த தீயானது 100 ஏக்கர் முழுவதும் லட்சக்கணக்கான டன் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகள் முழுவதும் பற்றி எரிந்து வருகிறது. இதனால் திருநெல்வேலி சங்கரன்கோவில் மற்றும் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள இந்த குப்பை கூடத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும்புகை சூழ்ந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாகவே மிக மிக பலமான காற்று வீசி வருவதால் குறைந்தபட்சம் 6 முதல் 7 தீயணைப்பு வண்டிகளில் வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயினை அணைக்க மிக மிக கடுமையாக போராடி வருகின்றனர். இதனால் தச்சநல்லூர், ராமையன்பட்டி அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் மக்கள் கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறலால் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். தகவல் அறிந்தவுடன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார், நாம் தற்போது அந்த பகுதியில் தான் இருக்கிறோம், மிகுந்த காற்று பலமாக அடித்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் மாநகர ஆணையாளர் டாக்டர் ராணா அனைத்து உயர் அதிகாரிகளும் தற்போது இங்கு முகாமிட்டு இருக்கின்றனர். இருந்த போதிலும் காற்றின் வேகம் அதிகரித்த நிலையில் அபிரகாம் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தீயானது வேகமாக அருகில் எரியாமல் இருக்கும். தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.